மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய யூஸ் என்ன? ஐசோடோபிக் மாசஸ்ன்னு பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ கார்பன் அப்படின்னா 14, கார்பன் 12, இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஐசோடோப்ஸ் ஆஃப் கார்பன். இது ரெகுலர் நார்மலாக இருக்கிறது. 14ங்கிறது நம்ம கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அதில் வரக்கூடிய இந்த மாதிரி நிறைய ஐசோடோப்ஸ் படிக்கும்போது இந்த மாஸ் நம்பர் மாறுறது இல்லையா. மாஸ் நம்பர் மாறுறது ஐசோடோபிக் மாசஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஸ்பெக்ட்ரோமீட்டர் பேர், இன்ஸ்ட்ருமெண்ட்டு பேர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு நிறைய பேர் இது டிசைன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம படிக்க போகிறது பெயின்பிரிட்ஜ் உடைய டிசைன், பெயின்பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர். தி பேசிக் ஐடியா என்னென்னா, நம்ம இதை ஆட்டமாக இருக்கிறத அது என்ன பண்ணணும், பாசிட்டிவ் அயானாக மாற்றணும். அப்படின்னா ஒரு எலக்ட்ரானையோ 2 எலக்ட்ரானையோ நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் தான் இந்த பிரின்சிபல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இங்கே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ சப்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஐசோடோப்பை செப்பரேட் பண்ண போகிறோம். அதாவது மாஸ் டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரெண்ட் மாஸஸை டிஃப்ரெண்ட் இடத்துல நம்ம டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம், மாஸை கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி வரும்பொழுது ஆட்டம் நியூட்ரல் பார்ட்டிக்கலாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கோ அது ரெஸ்பாண்ட் பண்ணாது. அப்போது வி ஷுட் ஹேவ் அயான், பாசிட்டிவ் அயான் வேணும். பாசிட்டிவ் அயானாக மாற்றுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? அட்டாமிக் ஃபிசிக்ஸில் படித்தோம், கேத்தோட் ரேஸு, பாசிட்டிவ் ரேஸுங்கிற கான்செப்ட்லாம். பாசிட்டிவ் ரேஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் அயான்ஸ் தான் குறிக்கிறது. அதாவது ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறது, கேத்தோட் ஆனோட்னு ஹை பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணுறது, நியர்லி அபவுட் 20 to 50,000 60,000 வோல்ட் அப்ளை பண்ணோம். அப்புறம் கேத்தோட்லேருந்து வரக்கூடிய எமிஷன் கேத்தோட் ரேஸ்ன்னு சொல்லி நம்ம எலக்ட்ரான்ஸ்னு கண்டுபிடிக்கிறோம். அதில் அதே போல் பாசிட்டிவ் ஆனோடு பிளேட்லேருந்தும் ரேடியேஷன் வருது, அதை தான் பாசிட்டிவ் ரேஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பாசிட்டிவ் ரேஸ் இஸ் நத்திங் பட் பாசிட்டிவ் அயான்ஸ். அது எந்த பர்டிகுலர் ப்ரெஷரில் வரும்? அதாவது அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில், இந்த டிஸ்சார்ஜ் டியூப் கான்செப்டில் எங்கே படித்தோமோ சொன்னேன், அட்டாமிக் ஃபிசிக்ஸில். டிஸ்சார்ஜ் டியூப்பில் 1 to 10 millimeter ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷரில் இருக்கும்போது, இந்த லோ ப்ரெஷரில் இருக்கும்பொழுது, இதை விட மச் லோயர் ப்ரெஷரில் போகும்போது தான் கேத்தோட் ரேஸ் ஃபார்ம் ஆகும். 0.1 0.01 millimeter ஆஃப் மெர்க்குரியில் கேத்தோட் ரேஸ் வரும். 1 to 10 millimeter ஆஃப் மெர்க்குரியில் இந்த ப்ரெஷர் ஐடியாவில் இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் ஜெனரேட் ஆகும். அந்த பாசிட்டிவ் அயான்ஸ் அங்கே ஜெனரேட் ஆன அந்த டியூப்லேருந்து வரதை யூ ஷுட் send it through a set of 2 slits, S1 and S2 slits வழியா அனுப்பிச்சா என்ன ஆகும்? இட்ஸ் பிகம் a narrow beam ஆகிடும். முதல்ல அங்கேருந்து வரக்கூடிய அகலமான அந்த பீமை, பாசிட்டிவ் ரே என்னது, பாசிட்டிவ் அயான்ஸை நேரோ பீமாக மாற்றுறதுக்கு 2 சிம்பிள் ஸ்லிட்ஸை வச்சு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி ஸ்பீடு இருக்கிற அயான்ஸை மட்டும்தான் நம்ம ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கு என்ன வழி இருக்குன்னா, இது ஒரு பர்டிகுலர் ரீஜன், இது இந்த இடத்துல வரும்பொழுது வில் சப்ஜெக்ட் த அயான்ஸ், தீஸ் ஆர் தி பாசிட்டிவ் அயான்ஸ் என்டரிங் இன்டு திஸ் ரீஜன் த்ரூ த ஸ்லிட் பை பிகமிங் எ நேரோ பீம். இது பீம், நேரோ பீம் அப்படிங்கிறது பென்சில் ஆஃப் ரேன்னு சொல்லுவாங்க, பென்சில்னு கூட சொல்லுவாங்க நேரோ பீமை. இந்த ரீஜனுக்கு வரும்பொழுது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் இருக்கிற அயான்ஸை மட்டும்தான் நம்ம ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, we consider an electric field created between the 2 plates P1 P2. Let us assume this being a positive plate, this being a negative plate. என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் ரேஸ் எல்லாம் இந்த பக்கம் வரும்போது பாசிட்டிவ் அயான்ஸ் வரும்பொழுது இட் வில் கெட் அட்ராக்டட் டு தி நெகட்டிவ் பிளேட். பை வாட் ஃபோர்ஸ்? Suppose Q is the charge of the positive ion, E is the electric field between the plates, E is the electric field,
this is the electric force on the ions. So இந்த electric force என்ன ஆகும், பாசிட்டிவ் அயான்ஸ்ங்கிறதால நெகட்டிவ் பிளேட்டை நோக்கி போகும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டீவியேஷனை ஜீரோ பண்ணுறதுக்கு இமேஜின் இந்த ரீஜனில், இந்த பிளேட்டுக்கு நடுவில் இந்த என்டையர் ரீஜனில் we are going to subject this region to a magnetic field inward magnetic field இந்த ரீஜனில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இன்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா எப்படி வரையணும் தெரியுறது இல்லையா? ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்போ இதில் வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்டாக வைக்கும்போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்கிறது எப்படி இருக்க முடியும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன? BQV இல்லையா? சார்ஜ், அதாவது லாரன்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து எப்படி BQV எழுதினேன்? லாரன்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் given by சார்ஜ் டைம்ஸ் V cross B. ஸோ விங்கிறது எந்த டைரக்ஷனில் இருக்குது? டவுன்வேர்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாத போது, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாத போது பார்க்கலாம், வி டவுன்வேர்ட்ஸில் இருக்கும். அப்போது பிங்கிறது பர்பெண்டிகுலராக இருக்கும் இல்லையா, இந்த பிளேனில் இருக்கும். அப்போ வி கிராஸ் பி வில் பிகம் விபி, சைன் தீட்டா பிகம்ஸ் 1. பிக்யூவி பி த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போது இது எந்த டைரக்ஷனில் நான் சொன்னேன்? இன்வர்டில். ஏன் இன்வர்டுன்னு வச்சுருக்கோம்? தி எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் எ ஃபோர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட். அப்போ ரைட் டு லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அந்த டிஃப்ளெக்ஷனை நல்லிஃபை பண்ணணும், ஜீரோ பண்ணணும்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கணும்? லெஃப்ட் டு ரைட்டில் இருக்கணும். லெஃப்ட் டு ரைட் இருக்கணும். அப்போ லெஃப்ட் டு ரைட் இருக்கணும்னா அப்போ எந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் பார்க்கலாம். இது வி கிராஸ் பி இல்லையா? அப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கணும்? லெஃப்ட் டு ரைட் இருக்கணும். அப்போ ஃபீல்டு எது ஃபோர்ஸை குறிக்கும்? 4 ஃபிங்கர் ஃபீல்டு. இது கரண்ட்டுன்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் டைரக்ஷன் தான் கரண்ட்டு. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணும் பொழுது இந்த பக்கம் இது ஃபோர்ஸ் இல்லையா, தம்புங்கிறது மோஷன் ஃபோர்ஸு. ஸோ எனக்கு வேண்டியது லெஃப்ட் டு ரைட் இருக்கணும் ஃபோர்ஸு. பாசிட்டிவ் ரேஸில் இந்த அப் டு டவுனில் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மிடில் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பாசிட்டிவ் ரேஸ். திஸ் இஸ் தி ஃபோர்ஸ் டைரக்ஷன். அப்போ ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கணும்? இன்வர்ட் இருந்தால் தான் ஃபோர்ஸ் இந்த பக்கம் நமக்கு லெஃப்ட் டு ரைட் கிடைக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ரைட் டு லெஃப்ட்டு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் லெஃப்ட் டு ரைட். ஸோ when at equilibrium, when these two forces are equal, the particular velocity, ஸ்பீட் இருக்கிற velocity அல்லது ஸ்பீட் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இந்த ரீஜனை தாண்டி வரும். மற்றதெல்லாம் எய்தர் இந்த பிளேட்டை நோக்கியோ அல்லது அந்த பிளேட்டை நோக்கியோ பிரிஞ்சு போயிடும். ஸோ we will get a narrow beam of positive rays or positive ions with constant velocity or speed. ஸோ இந்த ரீஜனில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அப்ளை பண்ணி நம்ம இந்த வெலாசிட்டி, பர்டிகுலர் வெலாசிட்டி வி இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸை மட்டுமே நம்ம ஃபர்தராக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இ? இட் பிகம்ஸ் இ பை பி. தெரியுறதா? இந்த பர்டிகுலர் ஸ்பீடு அல்லது வெலாசிட்டி இருக்கக்கூடிய அயான்ஸ் மட்டுமே இந்த ரீஜனை பாஸ் பண்ணி வரும். இந்த ரீஜனில் where we have electric field and perpendicular magnetic field, this particular arrangement is called velocity selector arrangement. Velocity selector na நான் ஃபர்தரா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கிற பாசிட்டிவ் ரேஸை மட்டும்தான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ வெலாசிட்டியை செலக்ட் பண்ணுறேன், வெலாசிட்டியை கான்ஸ்டண்ட்டாக மாற்றுறேன். எந்த வெலாசிட்டி வேல்யூ வரும்? இ பை பி. திஸ் நவ் என்டர்ஸ் இன்டு எ region through a small slit, region of ஒரு டோம் மாதிரி ஷேப்பில், ஸ்பெரிக்கல் டோம் ஷேப்பில் இருக்கிற ரீஜனுக்கு என்டர் ஆகணும். ஸோ ஒன்ஸ் திஸ் என்டர்ஸ் இன் திஸ் ரீஜன் இஸ் அகெயின் சப்ஜெக்டட் டு எ மேக்னெட்டிக் ஃபீல்ட், கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இன்வர்ட் டைரக்ஷன். ஸோ ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசத்தில். when charged particle enters into a magnetic field, it travels through a circular path because there is no work done by the magnetic Lorentz force. Work done is zero because the force is perpendicular to the displacement and the velocity.
therefore work done is 0. It will only deflect the particles. So deflect the particles along a circular path. So naturally அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல இந்த டோம் உடைய இந்த பேஸ்ல we will have what is called a photographic plate. ஏன் இந்த இடத்துல photographic plate வைக்க போறோம், இந்த particles எல்லாம் இந்த uniform magnetic field region, let us assume this is B dash னு வெச்சுக்கலாம். இந்த magnetic field regionல enter ஆன உடனே they will be subjected to a circular force which will make them follow a circular path. So they will hit the photographic plate at a particular point. தெரியுதா? So the radius of the radius of the path கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த S3 இந்த ஸ்லிட் இருக்கு இல்லையா, இந்த S3 ஸ்லிட்ல இருந்து இது எந்த பாயிண்ட்ல போய் ஹிட் ஆச்சோ அது 2 times the radius. ஏன்னா சர்க்குலர் பாத்ல வருது இல்லையா, அப்ப இங்க சென்டர் இருக்கும், 2 times radius வரும். அப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். இது என்ன ஈக்குவேஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிற ஃபோர்ஸ் once again QVB dash, இதுதான் QVB dashங்கிறது ஃபோர்ஸ். ஸோ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் is going to make the particles move along a circle. So centripetal force. So this magnetic field force is equal to the centripetal force to make them move along a circle. Therefore what is the radius, நம்ம எடுத்துக்கலாம் r. Radius is ஒரு v cancel ஆயிடும் இல்லையா, அப்ப radius is mv by qb dash. So இது நம்ம r நம்ம மெஷர் பண்ணலாம். Let us assume the r வந்து if you want capital R னு யூஸ் பண்ணலாம், small r னு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. So what is v? v is e by b. சப்ஸ்டிட்யூட் பண்ணினா e by q b b dash. So இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம், e q b b dashங்கிறதுலாம் கான்ஸ்டன்ட். அப்போ r is proportional to the mass னு வருதா. So radius of the circular path, இதுதான radius இல்லையா, radius of the circular path is directly proportional to the mass of the positive ion entering with a constant velocity v given by e by b. So the radius is proportional to the mass na. Suppose you have, for example, these two ions C12 அயானோ C14 அயானோ enter ஆகுது கார்பன் வச்சுக்கலாம். அப்போ மாஸ் அதிகமாக இருக்கிற 14க்கு ரேடியஸும் அதிகமாகும். இது வரைக்கும் எல்லாம் ஒரே பாத்தில் டிராவல் பண்ணிட்டு ஒரே வெலாசிட்டியில் வந்திருக்கும். இந்த ஃபீல்டில் வரும் பொழுது தெரியுதா, this will travel through another path. The radius of the other ion will be much more because mass is different. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ரீஜனில் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் அந்த அயான்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் ஆகி இந்த ஃபோட்டோகிராஃபி பிளேட்டில் டாட்ஸை, அதாவது இன்டென்சிட்டியை கிரியேட் பண்ணும். இந்த ரேடியஸ் 2 times the ரேடியஸ் எடுத்துக்கலாம் இங்கேருந்து இல்லையா, இது இந்த எண்ட் டயாமீட்டர், இது இங்கே சென்டர் இருக்க போகுது. ஸோ திஸ் வில் பி த 2 times the ரேடியஸ். அப்போ டயாமீட்டர்லேருந்து ரேடியஸை கண்டுபிடிச்சி இப்போ R1 is proportional to m1 ஃபர்ஸ்ட் மாஸாக இருக்கலாம், R2 is proportional to m2, R2ங்கிறது இந்த ரேடியஸ் இல்லையா. ஸோ m2 இதுலேருந்து இந்த ரேடியஸ்லேருந்து இந்த ரேடியஸை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இங்கே ஃபோட்டோகிராஃபி பிளேட்டை வச்சு ரேடியஸை மெஷர் பண்ணுறதுலேருந்து எம்மை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீரைட் ஃபார் எம், இந்த ஈக்குவேஷன்லேருந்து ரீரைட்டிங் m is equal to இதெல்லாம் இந்த பக்கம் போய்டும் இல்லையா, q b b dash by electric field E times R. So radius நம்ம மெஷர் பண்ண போறோம். Radius depends on the mass. Therefore once measuring the radius and knowing q b b dash E values, the mass of the positive ion entering with a constant velocity in this region can be calculated. So this design is to be very carefully evacuated chamber. இதுவும் evacuated chamberல இருக்கணும், இந்த இடமும் evacuation இருக்கணும், புரியுறதா. ஸோ evacuationங்கிறது எதனால தேவைப்படுறது அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் அயான்ஸ்
டிஸ்சார்ஜ் டியூப்லேருந்து வர ரீஜன் ஃபுல்லாகவே எவாக்குவேஷன் இருக்கணும், அதாவது லோ ப்ரெஷரில் இருக்கணும், இங்கேயும் லோ ப்ரெஷரில் இருக்கணும். ஏன்? பாசிட்டிவ் அயான்ஸ் ஏர் வழியாக போச்சுன்னா லைக் எலக்ட்ரான் they will ionize the air molecules and lose energy etc. So they will be confined within an evacuated chamber. இங்கே evacuation நடக்கணும். So this arrangement or design made by Bainbridge is called Bainbridge mass spectrometer. By noting down the various radius values we can calculate the mass of the isotopic ions. So this is a very simple mass spectrometer designed by Bainbridge to calculate the isotopic masses. Now we will go into the discussion of what is the nature of the nuclear force. Nucleus குள்ள protons இருக்கு சொல்றோம், அப்புறம் நியூட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள், இது நியூட்ரல், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் சார்ஜ் பார்ட்டிகிள். அப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள் இந்த நியூக்ளியஸோடைய இந்த சைஸ் 10⁻⁻15 மீட்டர்ஸ்குள்ள இருக்கணும்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் எவ்வளோ இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. இந்த சைஸ்குள்ள இருக்கணும்னா சும்மா ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் ஒன் புரோட்டான் பிளஸ் இ, ரைட்? another photon is another e, so e square by 4πε0 r square, rங்கிறது இது வச்சுக்கலாம். then force of attraction or repulsion in a Coulomb force எழுதும் பொழுது இந்த இடத்துல repulsion because both being positive charges, e square 4πε0 10⁻⁻15 r square இது 1.6 10⁻⁻19 கூலும் தான் e இல்லையா ஸ்கொயர். 1/4πε0 நமக்கு தெரியும் இல்லையா, அதை எப்படி எழுதலாம்? 1/4πε0 is 9 10⁻9. 1/4πε0 is 1/4πε0 is 9 10⁻9. 10⁻⁻15 ஓட ஸ்கொயர் 10⁻30. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இப்போ எப்படி எவ்வளோ இருக்க போகுது பார்க்கலாம். இது -1.6 ஸ்கொயர் 2.56, அது 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது 10⁻⁻38 ப்ளஸ் 9 -30 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 30. ஸோ எஃபெக்டிவாக இது கடைசியில் 10⁻1 வரும். 10⁻1னா அப்போ 10⁻1னா இது 90 இல்லையா. 10⁻1 வருமா? இது 39 38 10⁻1. ஸோ 90 டைம்ஸ் 2.56 இல்லையா. This will be something around 225 கிட்ட போகும். புரியுதா? 2 இல்லையா, 2.5 90 × 2 180, அதில் பாதி 45. அப்போ 180 + 45 225. இது என்னது? இது 225 நியூட்டன். சச் எ வெரி லார்ஜ் ஃபோர்ஸ். 225 நியூட்டன் பெரிய ஃபோர்ஸா சார்? எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் எப்படி தெரியுமானா வாலாம். இப்போ நம்ம we are attached to the earth, gravitational force நம்மளுடைய ஃபோர்ஸ் எவ்வளவு? அப்போது mg இல்லையா. என்னுடைய வெயிட்டு 60 kgன்னு எடுத்துட்டா, ஸோ 60 × 10, ஸோ 600 நியூட்டன் இஸ் தி ஃபோர்ஸ் வித் விச் ஐ ஹவ் பீன் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி எர்த். 600 நியூட்டன். இது எவ்வளோ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இப்போ தெரியுறதா? இப்போ நம்மளால் இந்த ஃபோர்ஸை விட்டு வெளியில் போக முடியாது அவ்வளோ சீக்கிரம். எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம அது மாதிரி. ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் or rather repulsion between two protons in this size of the nucleus, இது 2 புரோட்டான். அது மாதிரி எத்தனை புரோட்டான்ஸ் இருந்தது? ஒரு ஹீலியத்துக்கு 2 புரோட்டான் இருக்கு, லித்தியத்துக்கு 3 புரோட்டான் வருது. இந்த மாதிரி புரோட்டான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது, rather 3 புரோட்டான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்பொழுது ரிப்பல்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் இல்லையா. இப்போ 3 புரோட்டான் இருக்கும்பொழுது அப்ராக்சிமேட்லி எப்படி என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் வரும்? இது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், இது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், இது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் வேற ஒரு டைரக்ஷனில் இருக்கும், ஆட் தான் ஆகும் இல்லையா, ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும் ரதர். ஸோ இதையும் ஓவர் கம் பண்ணி அந்த நியூக்ளியஸ்குள்ள அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திருண்டு சைஸ்குள்ள இருக்கணும்னா அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸுங்கிறது என்னவா இருக்கணும்? அட்ராக்டிவ் இன் நேச்சராக இருக்கணும் இல்லையா. அட்ராக்டிவாக இருந்தால் தானே இந்த ரிப்பல்ஷன் அது ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ அட்ராக்டிவ்ங்கிறது ஃபர்ஸ்ட் கேரக்டர் தெரியுறதா? நியூக்ளியர் ஃபோர்ஸோடைய கேரக்டர் அட்ராக்டிவ்.
ரெண்டாவது இந்த நியூட்ரானுக்கு வருவோம். புரோட்டானுக்கும் ரிப்பல்ஷன் இருக்கு, புரோட்டானுக்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்புறம் நியூட்ரானுக்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், புரோட்டானுக்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸுங்கிறது அட்ராக்டிவ் நேச்சருங்கிறது என்னென்ன டைப் எல்லாம் இருக்கும்? NN, PP அண்ட் NP, 3 விதமான ஃபோர்ஸும் ஒரே டைப் ஆஃப் ஃபோர்ஸாக இருக்கும். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதாவது இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் சார்ஜ் இண்டிபெண்டன்ட் ஃபோர்ஸ். சார்ஜ் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நியூட்ரலாக இருந்தாலும் அந்த பார்ட்டிகளுக்கு அதே டைப் ஆஃப் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது ஒன்றா சேர்ந்து இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ரைட்? ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸுடைய ஃபர்ஸ்ட் ஐடியா என்னது? அட்ராக்டிவ் இன் நேச்சர், சார்ஜ் இண்டிபெண்ட்டுங்கிறது ஒன்று. மூணாவது, இந்த ஃபோர்ஸு இந்த சைஸ்க்குள்ளே தான் ஒர்க் பண்ணும். அதாவது 10⁻⁻13க்குள்ளே தான் ஒர்க் பண்ணும். அதாவது இட்ஸ் எ வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ்னால் என்ன அர்த்தம்? அது இந்த ஃபோர்ஸுங்கிறது இந்த நியூக்ளியஸ் விட்டு வெளியில் கிடையாது. வேறஸ் நம்ம சொல்கிற இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸோ அல்லது கிராவிடேஷனல் ஃபோர்ஸோ ரெண்டுமே ஞாபகம் இருக்கா? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². இட் இஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் போனாலும் இது ஒர்க் பண்ணும். ஸோ இட் இஸ் எ லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ். இது ஒரு கேலக்சிலேருந்து இன்னொரு கேலக்சிக்கெல்லாம் என்ன எத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ கூட அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ தேர்ஃபோர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் 1/r² ஃபோர்ஸ் எப்பவுமே இட்ஸ் காட் அ லாங் ரேஞ்சு. இன்ஃபினிட்டிங்கிறது எங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்க போகிறது? அந்த சார்ஜோட வேல்யூ அதிகமானாலோ மாஸ் அதிகமானாலோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இஎம் ஃபோர்ஸும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். Whereas the nuclear force will act only within the nucleus, which is 10⁻⁻15 மீட்டர் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இது ரேஞ்ச் இன்ஃபினிட் ரேஞ்சு போகலாம், இது 10⁻⁻15. அதனால இது வெரி வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ்னு ஆக்சுவலாக சொல்லணும். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கேரக்டர் இம்பார்ட்டன்ட்டு. ஒன்று, இட் இஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர். தெர் இஸ் நத்திங் கால்ட் ரிப்பல்ஷன் இன் நியூக்ளியர் ஃபோர்ஸ். நம்பர் 2, சார்ஜ் இண்டிபெண்டன்ட். அதாவது நியூட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் ஒரே டைப் ஆஃப் ஃபோர்ஸ். சார்ஜ் இண்டிபெண்டன்ட் ஃபோர்ஸ்னா ஒரே டைப் ஆஃப் ஃபோர்ஸ், சார்ஜ் டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு. மூணாவது, த ஃபோர்ஸ் ஒர்க்ஸ் ஒன்லி வித்தின் தி சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், வித்தின் த ரேஞ்ச் நியூக்ளியஸ் சைஸ், which means 10⁻⁻15 meter. Comparatively, these are all very long range forces. So nuclear force is a very short range force. இது 3 முக்கியமான character of nuclear forces, and it is comparatively very strong force. ஏன்னா இத்திருண்டு டிஸ்டன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷனே இது ஓவர் கம் பண்ணணும். ரிமெம்பர், நம்ம எலக்ட்ரிசிட்டி மேக்னடிசம் படிக்கும்போது 10⁻⁻40 என்னமோ பார்த்தோம். அதாவது கரஸ்பாண்டிங்காக இதோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எலக்ட்ரோமேக்னடிக் ஃபோர்ஸும். எலக்ட்ரோமேக்னடிக் ஃபோர்ஸ் இஸ் மச் ஸ்ட்ராங்கர் தேன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமேக்னடிக் ஃபோர்ஸை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்போ ஃபோர்த்து நம்ம எழுதணும்னா ஒரு ப்ராப்பர்ட்டினா, இட் இஸ் எ வெரி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ஷார்ட் ரேஞ்ச் பட் வெரி ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்னா மேக்னிடியூட் இஸ் வெரி வெரி லார்ஜ். ஸோ இந்த 4 கேரக்டர் தான் நம்ம எழுதணும். இந்த ஃபோர்ஸ் எப்படி இந்த நியூட்ரானுக்கோ புரோட்டானுக்குள்ளேயே அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கன்ஜெக்சர், அதாவது ஐடியாஸ் கொடுத்துட்டே வரும்பொழுது அதில் முக்கியமான ஒரு ஆள் ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் யூகாவாங்கிறவர் தான் இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணினார். யூகாவா செட், அண்ட் அதுவும் இல்லாமல் ஃபிசிக்ஸில் ஒரு பார்ட்டிகளோ இன்னொரு பார்ட்டிகளோ அல்லது 2 ஃபீல்டு இன்ட்ராக்டோ இதெல்லாம் வந்ததுன்னா தி எக்ஸ்சேஞ்ச், அதாவது தி இன்ட்ராக்ஷன் இஸ் த்ரூ தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அ பார்ட்டிகிள் அப்படிங்கிற கான்செப்ட் ஃபிசிக்ஸில் இருக்குது. ஸோ அந்த பேஸ் பண்ணி யூகாவா சஜஸ்டட் தட் தி நியூக்ளியர் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் 2 neutrons, 2 protons, or a neutron and a proton is done through the exchange of a particle called meson. இது வந்து நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து இந்த பார்ட்டிகல் ஃபிசிக்ஸுங்கிற கான்செப்ட் அப்புறம் பிரிஞ்சு போய் ஒரு பெரிய சப்ஜெக்டாக அதுவே வளர்ந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மாடர்ன் ஃபிசிக்ஸ்னு முதல்ல ஸ்டார்ட் பண்ணி படிக்கும்போது
1900 லேட்டர்லாம் படிக்கும்போது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், காம்ப்டன் எஃபெக்ட், போர் ஆட்டம் மாடல் அதெல்லாம் பற்றி படிக்கும்பொழுது மாடர்ன் ஃபிசிக்ஸுங்கிறது அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நியூக்ளியர் ஃபிசிக்ஸுங்கிறது தனியாக ரொம்ப பெரிய வேஸ்ட் சப்ஜெக்டாகவும், அட்டாமிக் ஃபிசிக்ஸ் வித் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பெரிய சப்ஜெக்டாகவும் பிரிஞ்சோடனே நம்ம ரெண்டாக பிரித்து படிக்கிறோம். உங்களுடைய புக்லேயே என்ன இருக்குது, அட்டாமிக் ஃபிசிக்ஸ் ஒரு சாப்டர், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அனதர் சாப்டர், டியூவல் நேச்சர்ங்கிறது அனதர் சாப்டர், தனித்தனியாக படிக்க வேண்டி வருது மாடர்ன் ஃபிசிக்ஸில். இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து இந்த பார்ட்டிகல் ஃபிசிக்ஸுங்கிறது இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸோடைய இன்ட்ராக்ஷன் எல்லாம் பார்ட்டிகல் வழியாக தான் நடக்கிறதுன்னு தெரிஞ்சோன்னே வி ஐடென்டிஃபைட் செவரல் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ்ட் தோஸ் பார்ட்டிகல்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேயே பார்ட்டிகல் ஃபிசிக்ஸுங்க ஒரு சப்ஜெக்டே தனியாக பிரிஞ்சு போய் பெரிய லெவலில் டெவலப் ஆகுது, ரீசர்ச் டெவலப் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஐடியாவில் நம்ம இது யோசிக்கணும். ஸோ மீசான் அப்படிங்கிற பார்ட்டிக்கிள் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி எக்ஸ்சேஞ்ச் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் நியூட்ரான் நியூட்ரான், புரோட்டான் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் புரோட்டான்கிற ஐடியாவை யுகாவா சொன்னார். அப்புறம் மச் லேட்டர் மீசான்ஸே ஆர் மேட் அப் ஆஃப் சப் பார்ட்டிகல்ஸ். நியூட்ரான் புரோட்டானே சபடாமிக் பார்ட்டிகல்ஸ் நம்ம சொல்கிறோம், பட் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் கிடையாது. எலக்ட்ரான் இஸ் அ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல். அப்போ ஃபண்டமெண்டல்னா என்னன்னா, எலக்ட்ரான் இஸ் final particle, it is not made up of any other particles, whereas proton and neutron are made up of quarks அப்படின்னு அப்புறம் கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த குவார்க்குங்கிற பார்ட்டிகல் வழியாவே நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறோம். இப்போ மீசான்களை கூட மேட் ஆஃப் குவார்க்ஸ்னு வந்துருது. அப்போ therefore the nuclear forceங்கிறது இந்த மீசான் வழியாக சொல்கிறது இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ், குவார்க்ஸ் வழியாக சொல்கிறது தான் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் குவார்க் வழியாக போகிறதால the nuclear force between these two particles are not fundamental, they are only secondary force between the quarks தான் என்னது ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்னு அப்புறம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். குவார்க்ஸ்லேயே 6 விதமான குவார்க்ஸ் இருக்குது. அப்புறம் வேணால் நான் இந்த இடத்துல நான் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸை பற்றி கொஞ்சோண்டு ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுறது உங்களுக்கு சப்ஜெக்ட் புக்கில் கொடுத்துருக்கிறதால அந்த இடத்துல குவார்க்ஸை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம படிக்க வேண்டியது நியூக்ளியர் ஃபோர்ஸோடைய 1, 2, 3, 4 கேரக்டர்ஸும் யுகாவா மீசான்கிற எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் the எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ட்ராக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிகல் மீசான்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணினாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம்.